ஆ பாருங்க. இரவ 17 பச்சை ரெடி வச்சிருக்கேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? பிறைனுதல். சரிங்கய்யா. நல்லா இருக்கு பாக்க. ஆ, இப்படிதான் நீங்க செய்து கொடுக்கணும். ஒண்ணு சிம்பிள் தான். அவ்வளவுதான். வெள்ளை ஆனா வச்சா ஒரே சாதி தான் வைக்கணும். பச்சைன்னா பச்சை தான் வைக்கணும். வெள்ளைன்னா வெள்ளை தான் வைக்கணும். அப்பதான் வந்து அதுல பாருங்க. அதுல என்ன பண்ணுது? இப்ப நான் கேட்டேன் நான். அது ஏஐல கேட்கும் பொழுது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு இது அப்படின்னு ஏஐ சொல்லுது. அப்போ குறைவா இருக்கிறதுக்கு அதிக வெளிச்சம் போகுது. அதிகமா இருக்கிறதுக்கு அது தக்க திருடிக்குது. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுதான் வந்து ஐசோடோப் மெத்தடு. அப்ப நீங்க கண்டுபிடிக்கிறதெல்லாம் சரிதான் அப்படின்னு அது சொல்லுது. இப்பதான் அந்த பண்ணி பார்த்தேன். எவரிடி பேட்டரியும் வச்சுக்கலாம். டியூரசெல் பேட்டரி வச்சுக்கலாம். என்னென்ன தேநீர் இடைவேளை உங்களுக்கு? இப்ப மணி 4:45. டீ டீ டைம் இருக்குமே யூனிவர்சிட்டியில டீ டைம். எனக்கு லீவுங்கய்யா. இப்ப வீட்ல இருக்கீங்களா? நான் கொஞ்சம் வெளியில வந்தேங்கய்யா ஒரு இடமா. சரி சரி சரி. ரைட். வாய்ப்பு இருந்தா பேசுங்க, இல்லாட்டா அப்புறம் நான் நிறுத்திக்கிறேன், வகுப்பு நிறுத்திக்கிறேன். அவரு வேலையில் இருக்காரு, இங்க யாரும் வரல. ம். சத்தம் இல்லைன்னா பேசுங்க, இல்லாட்டா நான் வகுப்பு நிறுத்திக்கிறேன். சரியா? பேசுங்கய்யா. வாய்ப்பு இருந்ததுன்னா கோகுல் ராஜுக்கு தவறுதலா நீங்க வரும். அப்படியே சொல்லுங்க. வாய் நானு வாய்ப்பு இருந்ததுன்னா கோகுல் ராஜ் அப்படி அந்த அக்கேஷன்ல சந்திச்சீங்கன்னா தவறுதலா உங்களுக்கு அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி சொல்லிருங்க. சரிங்க. சும்மா வாய்ப்பு இருக்கு, இதுக்காக போக தேவையில்லை. நான் அது இயல்பா நடக்கிறதா, கொஞ்சம் டெக்னிக்கல் நடக்கிறதா. இப்போ அடுத்த அறிவியல் பலகைகளுக்கு நான் இமெயில் போட்டிருக்கேன். அறிவியல் பலகைக்கு. ஆமா. என்ன பதிலும் தொடர்ந்து எழுதிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு டைரக்டருக்கா இமெயில். அப்போ ஏஐல கேட்டேன், டைரக்டர் இமெயில் கேட்டுங்க, அதை அனுப்பிச்சி வச்சுது. நான் அதில் உடனே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி 21 லைட் அடிச்சிருக்கேன், 16 லைட் அடிச்சிருக்கோம் அப்படின்னு தான் வச்சு பண்ணியிருக்கோம். இது இது வந்து நாம கண்டுபிடிப்பாளர் அப்படிங்கிறதுக்கும் இதுல என்ன விஷயம் கேட்டுங்க, கண்டுபிடிப்பாளர் வேற, ஆராய்ச்சியாளர் வேற, முனைவர் வேற. சரிங்களா? ஆமாங்க. இவங்க சும்மா அரசாங்கத்தினுடைய பாடத்திட்டத்தை படிச்சுட்டு உட்காந்துக்கிறது. அது அதவே சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால அந்த பசங்க அந்த கண்டுபிடிப்பாளரை மாற முடியாது. ஆராய்ச்சியாளரை ஏதோ ஒன்று பண்ணி இந்த நட்டமாகிற கொள்கையை ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்பாங்க. நட்டமாகிற கொள்கையை ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்பாங்க. என்னதான் நீங்க நட்டமாகிற கொள்கை ஆராய்ச்சி பண்ணிட்டே இருந்தாலும் எந்த வகையில் லாபம் அடைய போறதில்ல. ஆனா நாம கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா லாப கொள்கை. அதாவது அழிவில் இருந்து ஆக்கத்துக்கு வந்திருக்கு. காலையில அழகா சொன்னீங்க. இயற்கைக்கு 2 தன்மை இருக்குன்னு சொன்னீங்க. என்ன 2 தன்மை? அற்புதமா எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டீங்க? எல்லாமே நீங்க சொல்லிருக்கீங்க. ஏயா 0, 1, ஆ, மரணத்துல 2 வகை, ம். எல்லாத்துலயும் 2 வகைன்னு ஒரு கிளாஸ்ல சொல்லிருக்கீங்க. அதான் உண்மைங்க ஐயா. அதுல இது அருமை அருமை. அந்த டக்குன்னு எடுத்து கொடுக்குறீங்க பாருங்க, அதான் ரொம்ப விஷயம். அந்த மூலையில உங்களுக்கு ஏறிடுது. மற்றவங்களுக்கு கொஞ்சம் தாமதம் ஆகும். அதனால ஒரு தப்பு கிடையாது. அந்த யாரோ ஒருத்தர் டக்குன்னு எடுத்து இதுதான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ம், திட்டமிட்டு மாணவர்களை செய்ய சொல்றது. இதுதான் இந்த திட்டமிட்டு செய்ய சொல்ற பொழுது நம்ம 100 படி ஏற சொன்னா அவங்க 2 படி ஏறினா வெற்றி. 100 படியில எத்தனை படி ஏறினா வெற்றி? 2 படி. அதான் செய்முறைன்னு பேர். அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, நான் 10 பேத்துக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்க ஒருத்தர் மண்டையில வச்சிருக்கிறீங்க பாருங்க, அதுதான் வெற்றி. புரியுதுங்களா? அதாவது ஆக்க கொள்கை, அதாவது இருவேறு உலகத்தை இயற்கை. திருவள்ளுவரே சொல்லுவாரு, இருவேறு உலகத்தை இயற்கை. ஒரு பக்கம் நட்டம், ஒரு பக்கம் லாபம். ஒரு பக்கம் நட்டத்தை பத்தி இது வரைக்கும் நம்ம நட்டத்தை பத்தி பேசியிருக்கோம். லாபத்தை பத்தி நம்ம இப்ப லாபம், இப்ப உணவு இல்லாமல் வாழும் லாபம் தானே. உணவில்லாமல்களை எத்தனை வகையில உங்களுக்கு லாபமா இருக்கு? ஏதாவது ஒரு லாபத்தை சொல்லுங்களா பார்க்கலாம். உணவில்லாமல் வாழும் ஏதாவது ஒரு லாபம் சொல்லுங்க. இதெல்லாம் வந்து உடல் ஆரோக்கியம். ம், அடுத்தது நேரம் விரயமாவது, பணம் விரயமாவது மிச்சமாகுது. ம். ஆ, இதனால நம்ம அடுத்து ஆக்கப்பூர்வமா ஏதாவது பண்ணலாம். பரவாயில்லையே, ஒண்ணு கேட்டா நான் 5 சொல்லியிருக்கீங்க. இதுதானே வெற்றி.
இப்படித்தாங்கம்மா சிந்திக்க வைக்கணும். இப்ப இயற்கையில வந்து லாப கொள்கை இப்ப வீட்டுல வீட்டுல பாத்தீங்களா லாபம்னு எழுதுவாங்க. வீட்டுல பார்த்திருப்பீங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மஞ்சள் தண்ணி கரைச்சு மஞ்சள் தண்ணி சுண்ணாம்பு வச்சு கரைச்சி போட்டு சிகப்பா வரும். அப்ப அந்த காலத்து பெயிண்டர் தான் ஒரு கூட்டல் கொண்டு போட்டு சொஸ்திக் மாதிரி ஒண்ணு போட்டு லாபம்னு எழுதுவாங்க. பாத்திருக்கீங்களா இல்லையா? எழுதுவாங்க பூஜை அறையில. ஆஹ் சாதாரண பாத்திருக்கேன், கிராமத்துல கடைங்கள்ல இன்னைக்கும் கிராமத்துல எல்லாம் பார்த்தா எழுதி வைப்பாங்க. அது என்ன அப்ப அந்த மாதிரி நடக்குதானே? இல்லவே இல்லை. அந்த மாதிரி நடக்குதானே? அப்ப உங்களுக்கு லாபம் தெரிஞ்சா அதை அப்படி பின்பற்ற வேண்டியதுதான். இதுதான் வள்ளுவர் சொல்லுவார். இதை வள்ளுவர் இடத்துல சொல்ற பொழுது சென்ற விடத்தான் செல விடாது தீதூரி நன்றின்பால் உய்ப்பதறிவு. அதாவது மனதை கண்டபடி செலவு விடாமல் செலவு செய்ய விடாமல், மனதை கண்டபடி செலவு செய்ய விடாமல், தீது உரி தீது தீ 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 தீது உரின்னா அந்த தீமை செய்கின்ற நிலையிலிருந்து தீமை செய்த நிலையிலிருந்து விலகி எது உங்களுக்கு நன்மையாக தெரிகிறது. இப்ப எங்கிட்ட வந்து நிறைய முரண்பாடு இருக்கு உங்களுக்கு. ஆனால் எங்கிட்ட ஏதாவது ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதுதான் நமக்கு உடன்பாடு. நான் 100 சொல்லுவேன், அது உங்களுக்கு முரண்பாடா இருக்கலாம். அது சரிதான். அது ஏதாவது ஒண்ணு உடன்பாடு இருக்கும் இல்லையா, அதனாலதான் சொல்றேன். யாரா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, குழந்தைகளா இருந்தாலும் சரி, நண்பர்கள், பிறகு உடனாக வேலை செய்கின்றவர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்ககிட்ட ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கும். அதை நம்ம பின்பற்றிக்க வேண்டியதுதான். மற்ற விஷயத்தை விட்டுற வேண்டியது, மற்றத்தை கண்டுக்கூடாது. நம்ம அதை தக்கார் தகவலர் என்பது அவர்தம் எச்சத்தார் காணப்படும். இப்ப கோகுல்ராஜ் அருமையான மனிதர். அவருடைய எல்லாம் நல்ல விஷயம் இருக்க நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி இங்க கல்லூரியில் எல்லாருமே அறிவாளிகள் தான். அந்த அறிவாளிகள் எது ஒரு முக்கியமா இருக்குதோ அதை மட்டும் எடுத்துக்க வேண்டியதுதான். இப்படித்தான் நம்ம முன்னேற தவிர எல்லாருமே நம்ம நினைக்கிற மாதிரி இருக்க முடியாது. உண்மையில கோகுல்ராஜ் நல்ல ஒரு வழிகாட்டி இருக்காரு. இது ஏற்கனவே பல பேர் சொன்னாலும் கூட, பல பேர் இந்த அறிவியல் இதழுக்கு எழுதுகான்னு சொல்லி நான் அறிவியல் பிள்ளை எப்பவே எழுதிட்டு இருக்கிறேன். 6 மாசம் எழுதிட்டு இருக்கிறேன். அந்த எடிட்டர் கூட தனிப்பட்ட முறையில அந்த கணேசன் சொல்லிட்டு ஒரு எடிட்டர், சப் எடிட்டர். அவர் இங்க சென்னைக்கான சப் எடிட்டர். சென்னைக்கான சப் எடிட்டர் விஞ்ஞான பிரசார் பாரதியினுடைய எல்லாம் நெட்ல தானே நடக்குது. எங்கன்னு போய் ஆபீஸும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அது தெரியாது உங்களுக்கு. எல்லாமே நெட்டு தான். எல்லாமே நெட்ல இருக்கிறப்ப ஆபீஸே தேவையில்லை. சும்மா பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு அதுல வந்து கதை விட்டுட்டு இருக்க வேண்டியதுதான். இதுதான் நான் என்ன நினைக்கிறேன். உண்மை அது ஒரு அட்ரஸ் வச்சுக்குவாங்க, அவ்வளவுதான். இந்த இடத்துல அங்க ஏதோ கடிதம் வந்துச்சுன்னா ஒரு அட்ரஸ், அது ஏதோ ஒரு ரூம் மாதிரி இருக்கும், அல்லது ஏதாவது வீட்டுல கூட வச்சுக்குவாங்க. இதுதான் இன்டர்நெட் பண்ணக்கூடிய எளிமையான வாழ்க்கை முறை. இப்ப நான் என்ன பண்ண ஆபீஸா வச்சிருக்கேன், ரிசர்ச் சென்டர்னு வச்சிருக்கிறேன். நம்ம ரிசர்ச் பண்றது ரிசர்ச் சென்டர் ஏதோ பெருசா இருக்கும்னு நினைக்கிறேங்க. அதெல்லாம் இல்ல. இப்ப நம்ம பண்றது என்ன, ரிசர்ச் தானே. நம்ம ரிசர்ச் பண்ணி வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். இதை உறுதிப்படுத்துறதுக்கு தான் நம்ம 20 பேர் செஞ்சிருக்கோம் இது வரைக்கும். இப்ப கடைசி ஒருத்தர் கருப்பன், அவர் என்ஜினியர் தான். டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக் இன்ஜின் நினைக்கிறார். அவரு வெளிநாட்டு எங்கெங்கயோ எகிப்துல கூட கொஞ்ச நாள் வேலை செஞ்சாரு. எகிப்துல கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. ஜெர்மனி கார் கம்பெனிக்காக கொஞ்ச நாள் ஜெர்மனி கார் கம்பெனிக்காக அதுல கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. ஏதோ ஒரு கார் கம்பெனி அது வேலை செஞ்சு அதுல ஒரு எலக்ட்ரானிக்ஸ் வருது. அவர் 21 லைட் வச்சு அனுப்பிச்சிருக்காரு. எனக்கு 48 மணி நேரம். அதுதான் அப்ப இந்த ஐசோடோப்பு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஐசோடோப் எனக்கு மட்டும் இல்ல, யாருக்கு வச்சாலும் வேலை செய்யும். இப்ப காலையில என் பொண்ணு வீடியோ போட்டிருக்காங்க, 2 பேரும் பேசிட்டு இருந்து. ரொம்ப சிம்பிள், ஒண்ணுமே இல்லை. ஒரு சாதாரண எவரிடி பேட்டரி, அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா பொட்டாசியம் இருக்குது, அப்புறம் நைட்ரஜன் இருக்குது, அப்புறம் கார்பன் 14 இருக்குது. இவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை அதுல. இந்த 3 ஐசோடோப் தான். ஐசோடோப்னா என்ன அர்த்தம்? ஒண்ணும் இல்லை, தானாவே செதஞ்சிட்டு இருக்கும். தானாவே செதஞ்சு ஆற்றல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது ஐசோடோப்னு தானாவே செதஞ்சு. அதுக்கு பேரு அது ரொம்ப சிறப்பா இருக்கிறது பீட்டா டிகே. அதுக்கு இன்னும் நல்லா சொன்னோம்னா நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் எனர்ஜி. வீக் ஃபோர்ஸ் எனர்ஜி எதற்கு லாய் கட்டுறதுன்னு பேரு. அவனுடைய கணக்குல யாருடைய கண்டுபிடிச்சு சொன்னா பாருங்க. அது ஒரு பெரிய குழுவே கண்டுபிடிச்சது, தனியா ஒரு ஆள் கண்டுபிடிக்கிறது இல்ல, ஒரு வகைப்படுத்துறது. அதையே இப்பதான் 1917 என்னமோதான் வகைப்படுத்தினாங்க. அது ஒரு 200 ஆண்டு வரலாறு இருக்கு. அதுல இந்த மாதிரி இருக்கலாம். நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், அதாவது மனுஷன் பழக்கிறது. மனுஷன் பழக்கிறதுல ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், இயற்கையா பழக்கிறதுல வீக் ஃபோர்ஸ். ஆனா வீக் ஃபோர்ஸ் தான் லாபமானது. இப்ப நாங்க ஜீரணீர் நிறுத்தி பழகணும்னே ஏன் உங்களுக்கு மயக்கம் கருக்கு சோறு வரல? ஜீரண ஏன் உங்களுக்கு மயக்கம்? ஜீரணீர் இல்லாம போனதுனால பசி தாகம் கண்ட்ரோல் ஆனதுனால. ஆமா, பசி தாங்கிறது போலி.
ம். போலின்னு நம்ம உணர முடிஞ்சுச்சு. ஆ, தெரிய அது வருது. அது தேவை. எப்படி ஒட்டுக்குடல் ஒட்டுக்குடல் இருக்கு இல்லையா? ஒட்டுக்குடல் இப்ப வலது பக்கம் கீழே ம். வலது பக்கம் கை வச்சு பார்த்தீங்கன்னா வயிற்று கீழே வச்சு பார்த்தா அது ஒட்டுக்குடல். அது சிறுகுடலும் வயித்த பெரு. கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ஈஸி தான். ஆ, பட் மனத கண்ட்ரோல் பண்றது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆ, இதுதான் இங்க இப்ப கூகுள் ராஜ் கூட. அழகா சொன்னீங்க. ஆமா, கூகுள் ராஜ் கிட்ட பேசும்பொழுது எனக்கு பிரச்சனை வரும்பொழுது கட்டாயம் வருவேனாரு. என்னது? ஓஹோ! சொல்ட்டாரா அதையும்? ஓகே, ஓகே. இப்ப பேச்சு வாக்குல நீங்க ஏதோ சொல்லியிருக்கிறீங்க நீர் ஆமா, மருத்துவத்தை பத்தி சொல்லி நான் வந்து உணவு கட்டுப்பாடுக்கு போயிட்டு இருக்கேன் அங்க பண்ணு சொன்னபோது அதை உள்வாங்கியிருக்காரு. ஆமா. நீங்க என்ன பேசினாலும் மண்டையில ஏத்திக்குவாங்க, ஒரு நாளைக்கு சிந்திப்பாங்க என்ன பேசினாலும். ஒரு நாள் அது வரும் வெளியில. அவங்க அதனால தேவைய கொண்டு வருவாரு. அவங்க நிச்சயமா வர அவங்க சாதாரண உணவு பழக்கத்தில் இருக்கிறவங்க தானே பிரச்சனை வரும். சாதாரண உணவு இப்ப ஜீரண நீர் நிறுத்த தெரியணும், அது நீர் பயிற்சி செய்யணுங்கிறது வள்ளுவர் முறை. அவரு கண்டுபிடிக்கல, அது வாழையடி வாழையாக இருக்குது. திருவள்ளுவர் கண்டுபிடிக்கவில்லை, அவர் வாழையடி வாழையாக இருக்கிறது வந்து தன்னுடைய தன்னுடைய மக்களுக்கு போகங்கிறதுக்காக பதிவு பண்ணிட்டு அவர் மட்டும் பதிவு பண்ணலன்னா அவ்வளவுதான், இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சிருக்காது. இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சிருக்காது. அப்ப நீங்க பதிவு பண்ணிருக்கீங்களா, அதுதான் இல்ல. அதுதான் வெற்றி. நீங்க பதிவு பண்றீங்க பாருங்க, அதுதான் வெற்றி. இப்ப நான் பதிவு பண்றேங்கிறது உங்களுக்கு நான் பதிவு பண்ணிட்டு இப்ப 9,000 வீடியோ எத்தனை வருஷம் கத்தி இருப்பேன். நான் பதிவு பண்ணிட்டு போறேங்க, இதுதாங்க வெற்றி. மெசேஜ் என்னைக்கு இது அழியவே அழியாது, யூடியூப்ல என்னைக்கு அழியாது, அப்படியே இருக்கும். கண்டிப்பா தேடும்போது கரெக்ட்டா தேடுறவங்களுக்கு ரீச் ஆயிடும். ம். தேடுதல் இருக்கணும். இப்ப நான் இந்த இரவு இப்ப 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 அந்த 17 அந்த 21 போய் எங்கிட்ட வெள்ளை எல்இடி இல்ல, இப்ப போய் வாங்க போறேன். வெள்ளை எல்இடி ஒரு 10 12 தான் இருக்கு. சரி தீர்ந்து போச்சு, சிலதெல்லாம் மேல துண்டாயிடுச்சு. இப்ப போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்து 25 பேர் இந்த பச்சையெல்லாம் புடுங்கி போட்டு ஒரே லேட்டா வைக்கணும். 21 வெள்ளடி வைக்க போறேன். அதை வச்சு பார்க்க போறேன். எல்லாம் ஒண்ணுதான், செல்ட்டும் ஒண்ணுதான். ஏன்னா இப்ப நான் வந்து இப்ப 192 மணி நேரம் தாண்டி போயிட்டு இருக்கு. இப்ப கீழே ஒண்ணு எரிஞ்சிட்டு இருக்கு பாருங்க, வெளில லேசா ஒண்ணு எரிஞ்சிட்டு இருக்கும். ஆனா பவர் போயிட்டே இருக்கு பாருங்க, இந்த இடத்துல லேசா ஒண்ணு எரிஞ்சிட்டே இருக்கு, அது பவர் போயிட்டே இருக்கு, பயங்கரமா பவர் போகுது அது. இப்ப இங்க 17 பட்டை கிளப்பிட்டு இருக்குது. இதுவும் போயிட்டே இருக்கும். இந்த இந்த ஜீரோ சைலான்னு நினைக்கிறேன். அதாவது பூஜ்ஜியத்துக்கு கொண்டு போக முடியும்னு பாக்குறேன், அதுதான் விஷயம். ஆனா பூஜ்ஜியத்துக்கு கொண்டு போனாலுமே என்னதுன்னா, ஒரு பேட்டரி சாதாரண பேட்டரி டெட் ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணிடுவீங்க, பயன்படுத்த முடியாது இல்லையா? இது முழுமையா பயன்படுத்தி தன்னை காலியே பண்றது இல்லைங்க. காலி பண்ணாம குறைஞ்சபட்சம் ஒரு 500 மில்லியோட ஸ்ட்ராங்கா வச்சுக்குது, ஜீரோக்கு போக விடுறது இல்லை. ஏன்னா நாம் கிராஃபைட் வெளியே ஒட்டிட்டோம் இல்லையா? கிராஃபைட் வெளியே ஒட்டிட்டாவே அது உறிஞ்சி உள்ள வச்சுக்கோங்க, உறிஞ்சி. உள்ள வச்சு. அதுதாங்க கண்டுபிடிப்பு, அதுதான் அதுதான் கண்டுபிடிப்பு. இந்த உறிஞ்சி உள்ள வச்சுக்குங்கிறது தான் நம்மளுடைய வேலை. அதுதான் இது வந்து என்ரிகோ ஃபெர்மி வந்து 1930 அவர் தான் உலகத்துல முதல் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் டிசைன் பண்ணி அப்புறம் அங்கிருந்து தயாரிச்சது. அந்த குண்டை வச்சுட்டு ஜப்பான் மேல போட்டது. 1940 தான் அவரு முதல் ரியாக்டர் ஒன்று வந்து புரோட்டோடைப் ஒன்று செஞ்சு வெற்றி அடைஞ்சாரு. வெற்றி அடைஞ்சு அதுல இருந்து எடுத்து அதை விட கதிர்வீச்சு எடுத்து தான் ஒரு அணுகுண்டு தயாரித்து ஜப்பான் மேல போட்டு முடிச்சு கட்டணும். அப்ப அதனால எல்லா விஞ்ஞானிகளும் இது ஆகவே ஆகாதுன்ட்டானுங்க. அதுக்கப்புறம் எல்லா விஞ்ஞானிகளுக்கும் என்ன வந்து நல்லா வரவே மாட்டேன், இந்த ப்ராஜெக்டே தப்பு அப்படின்னு நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானியே இந்த இது வேண்டான்ட்டானுங்க. நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானியே வேணாம். ஆமா 2 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க. இந்த சாதாரணங்களா ஒரு குண்டு போடுறதுக்கு 2 லட்சம் பேர்? 2 லட்சமா? எக்கச்சக்கமா இருக்கும். இன்னைக்கே நாடே கருகி போச்சே, அப்புறம் அதுல இருந்து மீண்டு வந்தாங்க அவங்க. அது ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். ஹிரோஷிமா அஹ் ஹிரோஷிமா நாகசாகி பத்தி சொல்றீங்க. ஆமா, அதுக்கப்புறம் எந்த நாட்டுல மேல குண்டு போடலையே. போட்டா எல்லாம் சாவு உண்டு. ம். போட்டோம்னா எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம்னா யாரும் இது யாரும் போடவே மாட்டாங்க. யாரும் போட மாட்டாங்க. சும்மா மிரட்டிட்டு இருப்பாங்களே தவிர ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அமெரிக்காரன் ஈரானை மிரட்டுற மாதிரி அது மாதிரி தான், ஒன்றும் பண்ண முடியாது. போட்டான அப்புறம் இவன் அதே கொண்டு தூக்கி இவன் அந்த அளவில் போடுவான். வேற பக்கத்து நாட்டுல போட்டுருவானுங்க, அவன் நாட்டுல கூட போட மாட்டேன். அவர் தான் அவன் போறதுக்கான அந்த கருவிகள் கிடையாது. பக்கத்துல நீ உங்க ராணுவ மையத்துல போடணும்னு போட்டுருவான். பக்கத்துல நிறைய அந்த அமெரிக்கக்காரனுடைய ராணுவ கேந்திரங்கள் வந்து அங்கங்க எல்லா நாடுகளிலும் வச்சிருக்கிறான். அங்க கொண்டு போடுவான். போட்டோன்னா மொத்தமா காலி. கேட்டேன், நீ என் நாட்டுல போட்டேன், நான் வந்து சுமந்துட்டு வந்து உங்க தூரத்துக்கு போட முடியாது. ஒன்று மிலிட்டரி மையத்தில் தான் நான் போட்டேன், குவைத்துன்னு வச்சுக்கலாம். நான் குவைத்து மேல போடல, ஆனா குவைத்துல ஒன்று மிலிட்டரி சென்டர் இருக்குது இல்லையா, அதுலதான் நான் போட்டேன். அதுக்கு நான் எப்படி பொறுப்புன்னு கேட்பான். என்ன பதில் சொல்லி ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. நீ அடிச்சு போட்டு வீட்டுக்குள்ள ஒழிஞ்சிட்ட. இப்ப நான் என்னை அடிச்சு போட்டு நீ வீட்டுக்கு போய் ஒழிச்சிட்டேன். நான் உன்னை வந்து நீ வீட்டுல ஒழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவனை அந்த வீட்டுக்கு நான் தீ வச்சிடுறேன். மற்ற 2 பேரும் செத்து போனா நான் எப்படி பொறுப்பு? நீ ஏன் அங்கே போய் ஒழிஞ்சிட்டு கேட்பான். நீ ஏன்
நீ அங்க ஒளிஞ்ச, நான் உன்னை தான் கொல்ல வந்தேன். அப்ப உன்னை கொண்டு போட்டு வரும்பொழுது அப்ப கூட இருந்து 2 பேரும் செத்து போயிட்டாங்க. நான் எப்படி பொறுப்பு? நீ அந்த வீட்டுல ஒளிஞ்சிட்டு இருக்கப்ப. அதேதான் யாரும் தப்புக்கு நீங்க நியாயம் கற்பிச்சுட்டே போலாம். தப்புக்கு சொல்லிட்டே போலாம். அது இந்த இந்த அளவுகளை வச்சுக்கிட்டீங்க எல்லாரும் இப்படித்தான் இருப்பாங்க. ஆனால் கண்டுபிடிப்பாளருங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. கண்டுபிடிப்பாளர் வந்து எல்லாத்திட்டையும் விளக்கம் சொல்லித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. அதனால நீங்க செய்யறதெல்லாம் பாத்தீங்கன்னா நன்மை இருக்குமானால், அதெல்லாம் வள்ளுவர் சொல்லுவாரு, நன்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாய்ப்பு கிடைக்கிறப்பல பேசிருங்கிறாரு. நன்மைன்னு தெரிஞ்சிட்டோம்னா வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல பேசுங்க. உள்ளும் வகையான் அரவணை ஓவாதே, உள்ளும் வகையான் அரவணை ஓவாதே, செல்லும் வாயெல்லாம் செயல். அரவணையை வந்து எங்க செல்லும், அதுக்காக எல்லா இடத்துலயும் பேச முடியாது. அதுக்காக செல்லும் இடம் பொருள். அதான் இடம் பொருள் ஏவல். அதான் செல்லும் வாயெல்லாம் உள்ளும் வகையான் அரவணை ஓவாது, செல்லும் வாயெல்லாம் அரவணை ஓகாதே, உள்ளும் வாயெல்லாம். அப்ப உள்ளும் வாயெல்லாம் அரவணை ஓவாது, செல்லும் வாயெல்லாம் செயல். அப்ப இந்த இடத்துல இப்ப இது நீங்க பேசுறது அறிவியல் கழகம், அறிவியல் படித்தவர் அப்படிங்கிற இடத்துல பேசும்போது நாம ஒரு அறிவியலுக்கு ஒரு தீர்வு இப்படி இருக்குது, இப்படி ஒரு தீர்வு இருக்குது, இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, ஒரு சிறு கண்டுபிடிப்பு தான் இது. நீங்க என்ன சொல்றீங்க? இது ஒரு சிறு கண்டுபிடிப்பு. யார்கிட்ட பேசினாலும் என்ன சொல்றீங்க? சின்ன கண்டுபிடிப்பு. அவ்வளவுதாங்க. ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன், பிசிக்ஸ் படிச்சிருக்கேன். இந்த மாதிரி பீட்டாடிக்கன்னு ஒன்று இருக்கு, நான் ஒரு சிறு கண்டுபிடிப்பு செஞ்சிருக்கேன், இது தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இதை வந்து ஏற்கனவே விஞ்ஞானிகள் சொன்ன ஐயா இப்ப ஐயா பேட்டரி சூடாகுது, ஆனா லைட் எரிய மாட்டேங்குது. பேட்டரி சூடாகுதா? பேட்டரி சூடாகாதே. கிராஃபைட் சூடாகுதுங்க ஐயா. சூடாகக்கூடாது. சூடாக எங்க காட்டுங்க, அங்க சூடா வராது. அப்ப தப்பா கணக்கு, சூடே வராது. அதே எப்படி கிராஃபைட் சூட் ஆகுது? இது வரைக்கும் கிராஃபைட் சூடாகிறது வரலாறே கிடையாது. நீங்க தப்பா கொடுத்துருப்பீங்க. சூடு கிராஃபைட் சூடு எப்படி வரும்? பேட்டரி சூடு வருதா? கிராஃபைட்டும் சூடு எதுன்னு இப்ப என்ன பாருங்க, 14 இப்பதான் செஞ்சேங்க பாருங்க, இப்பதான் செஞ்சு முடிச்சேன். 16 வச்சு 17 வச்சிருக்கேன். ஐயா தெரியுதா? நீங்க வீடியோ எடுத்துங்க, காட்டுங்க. வெள்ளை லைட் எத்தனை வச்சிருக்கீங்க? வெள்ளை 20, 22? எதுவுமே வராதே. எங்க மேல போயிடுச்சு, மறைஞ்சிருச்சு. தெரியல சுத்தமா தெரியல, ஒண்ணுமே தெரியல. இப்ப என்ன தெரிஞ்சிட்டு இருக்கு பாருங்க. 17 லைட் ஒழுங்கு. இப்ப தெரியுது. அப்ப என்ன எங்க சூடாகுது? கை வைங்க. இந்த பக்கமும் சூடாகுது ஐயா. இந்த 2 பக்கமும் சூடாகுது. மல்டிமீட்டர் லெவல் வச்சு பாருங்க. மல்டிமீட்டர்ல எவ்வளவு வோல்ட் இருக்குன்னு பாருங்க, எவ்வளவு வோல்ட் இருக்குன்னு செலவாகுதுன்னு பாருங்க. அது இல்ல ஐயா, மல்டிமீட்டர் இல்ல. அது என்ன மல்டிமீட்டர் ஒன்று வாங்கிட வேண்டியதானே? அது என்ன 50 ரூபா 60 ரூபா வரும். சரி இருக்கட்டும். இப்ப எப்படி இது கணக்கு பாக்குறது? ரைட், சூடாகுது, அது ஒன்றும் ஆகாது. என்ன பேட்டரி வச்சிருக்கீங்க? எவரடி? என்ன கம்பெனி அது? ஏதோ இருக்கட்டும். என்ன கம்பெனி அது? பேனாசோனிக்கா? என்ன கம்பெனி? ஏதோ ஒன்று இருக்கட்டும். என்ன போட்டிருக்காங்க அதுல? சரி, அது அல்கலைன் பேட்டரி தான். அது பாருங்க, அதுல போட்டுருக்க. அது எதுவும் வந்துட்டு பேட்டரி சூடு வராது. கை வைங்க. நிப்போ. அது சரி, நிப்போ பேனாசோனிக் எல்லாம் ஒண்ணு, சிஸ்டம் ஒண்ணுதான். பயங்கர சூடு வருதா? ஆமாய்யா, கிராஃபைட் வச்சு கை வைக்க முடியல, சூடாகுது. எத்தனை லைட் வச்சிருக்கீங்க? 20? 1 2 10ங்க ஐயா. 10 வெள்ளையா? பச்சையும் வெள்ளையும் ஐயா, ஆனா லைட் எரியல. இங்க கிராஸ் கனெக்ஷன் இருக்குதுங்க. எதுவுமே எரியலையா? கிராஸ் கனெக்ஷன் இருக்கு. மேல உங்க கழட்டுங்க, மேல கழட்டிட்டு வைங்க. என்னன்னா அந்த இங்க பாருங்க, இந்த வரிசையில வைக்கிறீங்களா, கால்களை மாத்தி வச்சிருப்பீங்க. சரிங்க ஐயா. கால்கள் ஒரே மாதிரி வைக்கணும். எப்படி? எல்லாம் புடுங்கி போட்டு மடங்க மேல புடுங்கி, அதெல்லாம் ரைட்டு தான். சப்பளை வருதான்னு பாருங்க. முதல்ல சப்பளை வருதான்னு பாருங்க. ஒரு எல்இடி எட்டு வச்சு பாருங்க, சப்பளை வருதான்னு பார்த்துட்டு. சப்பளை வருதான்னு பார்த்து என்ன தெரிஞ்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. வச்சுட்டு அந்த வளர்த்தியா இருக்கிறது கால் பார்த்தீங்கன்னா, கால் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று குட்டைக்கால், ஒரு நெட்டைக்கால் இருக்கும். இருக்கா? ஒன்னு எடுத்து பச்சை எல்லாம் கொஞ்சம் குட்டையா இருக்கு. அதெல்லாம் இல்ல. நான் முதல்ல நான் சொல்றது முதல்ல கேளுங்க. ஒரு எந்த ஏதோ ஒரு வெள்ளை கையில் எடுங்க.
ஏதோ ஒரு எல்இடி கையில் எடுங்க. எல்இடி மட்டும் கையில் எடுங்க. வெள்ளை எல்இடி கையில் எடுங்க, ஐயா படாருன்னு கையில எடுங்க. ஐயா. ஒன்றை மட்டும் கையில் எடுங்க, ஒன்றை மட்டும் கையில் எடுங்க. எடுத்தாச்சு ஐயா. எடுத்துட்டீங்களா? அது ஒன்று பெருசு சிறுசா இருக்கா, ஒன்று கொஞ்சோண்டு வளர்த்தியா இருக்கும், ஒன்று குட்டையா இருக்குமா? ஆமாய்யா. இந்த வளர்த்தியா இருக்கிறது நேரு, குட்டையா இருக்கிறது எதிர். அதாவது வளர்த்தியா இருக்கிறது பிளஸ், குட்டையா இருக்கிறது மைனஸ். இது பொதுவானது. சரியா? சரியா. அப்ப மேலோட்டை இருக்கு இல்லையா, மேலோட்டில் வளர்த்தி வைங்க, கீழோட்டில் குட்டையை வைங்க. சரிங்கய்யா. இப்ப வச்சுட்டு இதே மாதிரி ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து வைக்கணும். இதே மாதிரி ஒவ்வொன்னா பத்து பத்து வைக்கணும். ஒவ்வொரு ஓட்டையை இடைவெளி விட்டுருங்க. ஒவ்வொரு ஓட்டையை இப்ப எல்லாத்தையும் குடிங்கிட்டு இந்த முதல் மட்டும் வச்சுக்கல, அதெல்லாம் முதல் மட்டும் சரி. அது மேல் வரிசை மேல் வரிசையில வளர்த்தியான கால் இருக்கணும், கீழ் வரிசையில குட்டை கால். இப்ப வச்சுட்டீங்களா? இப்ப எரியும் பாருங்க லைட். இப்ப இந்த ஒண்ணு மட்டும் வச்சு எரிச்சு காட்டுங்க. ஒன்றை மட்டும் வைங்க. இப்ப பேட்டரி சூடு வருதான்னு பாருங்க. இப்ப கை வச்சு பாருங்க. இன்னைக்கு தப்பா கிடைச்சிருக்கு, மாத்தி மாத்தி கொடுத்துருக்குறீங்க. அப்படி மாத்தி கொடுத்தாலும் வரக்கூடாது, ஏதோ ஒரு தவறு இருக்குது. கிராஃபைட் எப்படி கொடுத்தாலும் சூடா. அத கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னே இங்க சூடு ஐயா. சூடு வருது. சரி, அத பேட்டரியில இருந்து போறது ஒயர் கழட்டி விடுங்க. கழட்டி விட்டு லைட் எரியுதா இல்லையா? லைட் எரியல ஐயா. லைட் எரியலையா? என்னங்க அது ஆச்சரியமா இருக்கு. சரி, அப்ப பக்கத்தால வைங்க. அதாவது இப்ப சூடு அது சுடுது, சூடா இருக்கு. அது தப்பா கனெக்ஷன் கொடுத்து பிளஸ் மைனஸ் தப்பா கொடுத்துட்டீங்களா பாருங்க. கரெக்டா தான் ஐயா இருக்கு. ஒரு பிளஸ் மேல ஒரு பிளஸ் கீழயா? கரெக்டா தான் ஐயா இருக்கு. ஒரு பிளஸ் மைனஸ் செம்பு கம்பி அடிச்சிட்டீங்க, இன்னொரு பிளஸ் மைனஸ் ஒயர் எடுத்துட்டு போய் அந்த ஓட்டையில சொருகிறீங்க, அப்படித்தானே? ஆமாய்யா. இப்ப சரி பாருங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த எல்இடி பக்கத்தால கொடுங்க. எல்இடி வச்சிருக்கீங்களா, அதுக்கு பக்கத்தால கொடுங்க. அதுக்கு மேல் வரிசையில் கொடுங்க, கீழ் வரிசையில் கொடுக்காதீங்க, மேல் வரிசையில கொடுக்கணும். எல்இடி அதாவது பேட்டரி மேல் வரிசையில கொடுங்க. ஐயா மேல் வரிசையில தான் கொடுத்துருக்கு. அதாவது அந்த பேட்டரி கனெக்ஷனும் ஒரே லைன்ல தான் இருக்கணும், எல்இடி கனெக்ஷன் ஒரே லைன்ல தான் இருக்கும். அந்த மேலே தார் மாதிரி கொடுத்தீங்கன்னா ஏதாவது ஆயிருக்கலாம். அதை மேலேயே வைங்க, மேலேயே. பெரியும் பாருங்க. நான் எப்படி கொடுத்துருக்கேன் பாருங்க. எல்லாம் மேல் தான் கொடுத்துருக்கேன், எல்லாம் மேல, கீழே எதுவும் கொடுக்கக்கூடாது. மேல் வரிசையில தான் பயன்படுத்தணும். முதல் 2 ஓட்டையில பேட்டரியினுடைய இதை கொடுத்துருங்க. அதுக்கு பின்னாடி வரது கூட எல்இடி வச்சிருங்க, அவ்வளவுதான். எல்இடி வச்சிருக்கிறீங்களே அதே வரிசையில முதல்ல கொடுங்க. அது முதல்ல கொடுத்துருங்க. முதல் ஓட்டையில அது வச்சிருக்க. முதல் ஓட்டையில பேட்டரி எரியுது பாருங்க. எரியுதா? இப்ப எரியுது பாருங்க. இல்ல ஐயா எரியல. என்றது எப்படிங்க எரியுது? அது ஒண்ணும் இல்ல, அது ஒண்ணும் நீங்க தப்பா கணக்கு கொடுங்க. பேட்டரி சூடே வராது. இது வரைக்கும் வேற அதெல்லாம் சூடு வந்துச்சு. இப்ப ஏற்கனவே செஞ்சிருக்க சூடு வந்துச்சா? இல்ல ஐயா அன்னைக்கு செஞ்சதெல்லாம் சூடாவல, இந்த நிமிஷம் வரைக்கும் துளி கூட சூடாவல. ஆனா இதுதான் சூடாவுது, என்னன்னு தெரியல. அப்ப தப்பா. அது சூடே வரக்கூடாது, எப்படி போத்தாலும் சூடு வரக்கூடாது. நீ கம்பியவே முறுக்குனாலும் சூடு வரக்கூடாது. நீங்க என்ன பண்றீங்கன்னா அது வேற வந்து இந்த 0 செல் பேட்டரி. அதெல்லாம் எதுவா இருந்தாலும் சூடு வரக்கூடாது. எதுவா இருந்தாலும் அது எல்லாம் எதுவா இருந்தாலும் கொள்கை ஒண்ணுதான். சூடுங்கிறது வரவே கூடாது. என்ன கிராஃபைட், நாளுக்கும் கிராஃபைட் தான் வச்சிருக்கிறீங்க, சூடே வரக்கூடாது. நீங்க ஒண்ணு வேண்டாம், கம்பி முறிக்க, ரெண்டுக்கும் கம்பி முறி கொடுங்க. நீங்க எல்இடி வைக்க வேண்டாம். எல்இடி வைக்காம கீழே வந்து பிளஸ் மைனஸ் செம்பு கம்பி, அதே ஒரு மேடம் பிளஸ் செம்பு கம்பி முறுக்கி விடுங்க. எல்இடி ஒன்றும் பண்ண வேண்டாம். கீழே எங்க காட்டுங்க, கீழே செம்பு கம்பி முடிக்க. 2 இதுக்கு செம்பு கம்பி முறுக்கி விட்டுருப்பீங்க, அதை காட்டுங்க. அப்படியே கீழே பிளஸ் மைனஸ்க்கு செம்பு கம்பி வச்சிருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி இங்க கொஞ்சம் நல்லா காட்டுங்க. அதே மாதிரி இதுக்கும் செம்பு கம்பி வைங்க. எல்இடி எரிங்க, எல்இடி எடுத்து போட்டா இதுக்கும் செம்பு, ரெண்டுக்குமே செம்பு கம்பி வச்சு விட்டுருங்க. வச்சு விட்டு இப்ப சூடு வருதான்னு பாருங்க. ஐயா 2 பக்கமே செம்பு கம்பி வச்சிருக்கிறோம். அந்த கிராஃபைட் குச்சி வந்து சூடாத்தான் இருக்கு. வரவே கூடாது.
வரவே கூடாது. இப்ப செம்பு கம்பி காட்டுங்க. பிரிச்சுட்டு பிரிச்சுட்டு மறுபடியும் ரெண்டுக்கும் ரெண்டு ரெண்டு எல்இடி வைக்காதீங்க, ரெண்டுக்குமே செம்பு கம்பி வச்சு விடுங்க. சூடு வருதான்னு பாருங்க. இப்ப செம்பு கம்பி வச்சுட்டீங்களா? செம்பு கம்பி தான் வச்சிருக்கிறோம், சூடாகுது. நான் இத்தனை விளக்கறிகிறேன், இந்த சூடு கையில புடிச்சிட்டே இருக்கேன் பாருங்க, அது ஒண்ணுமே இல்ல. ஏதோ இங்க இன்னும் பச்சை எரிஞ்சு மேல அது பழைய விளக்கா? பழைய விளக்கு ஏன் அது சூடாகல, அப்படி நல்லா இருக்கு. பாரு பட்டையை கிளப்பிட்டு இருக்கு பாருங்க. ஆ, அதே மாதிரி தான் நீங்களும் இதையும் பண்றீங்க, வேற ஒண்ணுமே இல்லை. சரியா? சரிம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க பார்த்துட்டு அனுப்புங்க. அது ஏதாவது சின்னதே எரர் இருக்கும், மறுபடியும் கழட்டி மறுபடியும் வந்து கீழே. எப்படி பார்த்தாலும் சூடு வரக்கூடாதுங்க. எப்படி பார்த்தாலும் தவறா கொடுத்தாலுமே என்ன வரக்கூடாது, சூடு வரக்கூடாது. என்னன்னு இது தெரியல. இது வரைக்கும் யாரும் சொன்னதில்ல. நீங்க ஒண்ணுதான் சூடு வருதுன்னு சொல்லிக்க. இது வரைக்கும் யாரும் சூட்டை பத்தி, ஏன்னா சூடு வந்ததுனாலே இது வேற ஏதாவது கம்பி கிம்பி வச்சிருக்கிறீங்களா, இல்ல அந்த கிராஃபைட் தப்பா இருக்கா, அதெல்லாம் எதுவுமே தெரியல. அப்படி வச்சாலும் வரவே கூடாது, ஜீரோல தான் இருக்கணும். நீங்க அது ஒரு மல்டிமீட்டர் ஒன்று வாங்க சொன்னேன், அது ஒன்று வாங்கிருங்க. அது வாங்கி வச்சுக்கோங்க. எல்லாரும் மல்டிமீட்டர் வச்சிருக்காங்க. ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். அது சூடு மல்டிமீட்டர் இல்லாதாலும் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா மல்டிமீட்டர் கண்டுபிடிக்கலாம். கை சொல்றதுல சூடு வருதுன்னு. ஆமா, என் விரல சுடுது, வைக்க முடியல. ஏதோ விஷயம் நடக்குது. அதை ஏத்துக்கிறேன், அது பதிவாயிருக்குது. நான் இது வரைக்கும் எல்லாரும் பண்ணியிருக்காங்க, பண்ணல. 10 விளக்கு, 15 விளக்கு, 20 விளக்கு, 21 விளக்கு வச்சிருக்காரு, எதுவுமே இல்லை. தண்ணிக்குள்ள போட்டாவே ஒன்றும் ஆகாது பொழுது, இது எதுவும் ஆகல. சரி, பார்க்கல. வேற ஏதாவது சந்தேகம் இருக்குது, என்ன பண்ணிருக்கீங்க அது விட்டுருங்க. அது அப்ப பண்ணிட்டு முதல்ல கூப்பிடுங்க. மேல் வரிசையில எல்லாம் வைங்க, எல்லாமே மேல் வரிசையில வைக்கணும். கம்பி இணைக்க கீழ் வரிசையில் எது வைக்க, நடுவில் இருக்கிறதுல எதுவும் வைக்கக்கூடாது. நடுவில் நிறைய ஓட்டை இருக்குது பாருங்க, அதெல்லாம் வந்து மாத்தி மாத்தி போடும். மேல் இருக்கிற வரிசையில மட்டும் பயன்படுத்துங்க. முதல் 2 ஓட்டையில முதல் 2 ஓட்டை இருக்கு இல்லையா, அந்த முதல் ஓட்டை அந்த பேட்ல இருந்து போற 2 ஒயர் தூக்கி அதுல வச்சுக்கோங்க. அது முதல்ல சப்ளை வருதான்னு பாப்பீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல ஒரு எல்இடி வச்சு அதை கிராஃபிட்ல வச்சு பாருங்க, அப்ப சப்ளை வருதுன்னு அர்த்தம். ஒரு எல்இடி வச்சு பாருங்க, ஒரு எல்இடி கட்டி போட்டு ஒரு எல்இடி மட்டும் பேட்டரி அந்த கிராஃபிட் குச்சி மேல வைங்க, கையோட வைங்க, பாக்குறேன் நான். இதுக்குள்ள சரிவே இந்த மாதிரி பழசு வச்சிருக்கீங்களா? அதே பழசு மாதிரி வச்சிருக்கேன். அதே சும்மா டச் பண்ணா வெள்ளை எரியுமே, தொட்டா போது பளிர் எரியுமே. எங்க காட்டுங்க. ஏதோ ஒரு லைட் மேல வைங்க. இப்ப நீங்க ஏற்கனவே செஞ்சிருக்கல, அதே தான், வேற ஒண்ணும் இல்ல. சும்மா கையில வச்சாவே பலார்னு எரியும். எங்க தெரியலையே, கை விரல் தான் தெரியுதுங்க. மாத்தி வச்சு பாருங்க. எரியல ஐயா. மாத்தி வைங்க, காலை மாத்தி வைங்க, காலை திருப்பி வைங்க. திருப்பி வைக்கணுங்க. பிளஸ் மைனஸ் மாறினாலும் எரியாது. இங்க இப்ப வைங்க. தெரியலையா? எரியலையா, அப்புறமேல நாங்க வச்சு பாக்குறோம். ஏமா, ஏற்கனவே பழசு ஒண்ணு செஞ்சிருக்கீங்க, அது சரியா தான் இருக்குது. அப்ப இந்த பேட்டரியில ஏதாவது தப்பு இருக்க மாட்டேங்குது. பேட்டரி கட்டுங்க. பெரியுது. இதே தாங்க நீங்களும் செய்யறீங்க. இதேதான் செய்யறோம். அப்ப டீரோசல் சரியா இருக்குது. அப்ப இதுல வந்து தப்பாக 2 பிளஸ் 2 மைனஸ் கொடுத்துருக்க. எனக்கு என்ன சந்தேகம் இருக்கு. அப்படியே பிளஸ் மைனஸ் தப்பா கொடுத்தாலுமே சூடு வரக்கூடாது, விளக்கு எரியட்டும் பரவாயில்ல. சூடு வந்ததுனாலே உன்ன பேட்டரி மிஸ்டேக்கா இருக்கும். என்னது? ஆமா, பேட்டரி தான் மிஸ்டேக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப டீரோசலே வைங்க, இல்ல எவரடி வைங்க. சரியா? டீரோசல் புதுசு வாங்கிட்டு வந்து வச்சு பாக்குறோம் ஐயா. அதை வச்சு பாருங்க. வச்சுட்டு முதல்ல ஒண்ணு வச்சு செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் செம்பு கம்பி எவ்வளவு இருக்கணும், ஒரு குண்டூசி அளவு, பின்னூசி இருக்கு இல்லையா, பின்னூசி அளவுக்கு கம்பி இருக்கணும். அப்பதான் அதுல சொருக முடியும். அதெல்லாம் கம்பியில வளர்த்தியாவே இருக்குதுங்க ஐயா. எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குதுன்னா, இப்ப அந்த கால் இருக்கு, எல்இடி கால் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு கம்பி திக்னஸ் இருக்கணும். சரிங்க. அப்பதான் உள்ள சொருக முடியும். ஏற்கனவே அதுக்கு சரி இருந்தாலும் அதே கம்பி தான் பேலன்ஸ் இருந்துச்சு, அதுதான் செருவணும். ஆமா, அப்ப நிக்குது இல்ல, அது ஏதோ பேட்டரியில ஏதாவது செத்து போன பேட்டரியா இருக்கலாம், அல்லது வந்து புதுசு வாங்கிட்டு வந்து பாக்கலாம். புதுசு என்ன பண்றீங்கன்னா, எவரிடேல் 2 வாங்கிக்கோங்க, டீரோசல் 2 வாங்கிக்கோங்க. சரிங்க. அப்படி பண்ணி பாருங்க. அது ஒண்ணு 2 செல்லு போதும் இல்லையா? 2 போதும். 2 எதுக்கு எனக்கு சொல்றோம்னா,
ரெண்டு எதுக்கு வச்சு சரிங்க. குறைஞ்சபட்சம் 3 வோல்ட் வேணும். அதுல பாத்தீங்கன்னா 1.5 வோல்ட் தான் இருக்கும். எல்லா கம்பெனியும் 1.5 வோல்ட் தான் அதுல இருக்கும். அதுதான் என்னுடைய சிஸ்டம். ரெண்டு சேர்த்துனா 3 வோல்ட் வேணும். ஒரு எல்இடி எரிவதற்கு 3 வோல்ட் வேணும். அதான் அடிப்படை. அதனால 2 வைக்க சொல்றேன். 2 வச்சாதான் எல்இடி எரியும், இல்லாட்டி எரியாது. 2 வச்சாதான் எந்த எல்இடியா இருந்தாலும் ரெண்டு 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 பேட்டரி இருக்கும். அதாவது 3 வோல்ட் வேணும். இதெல்லாம் நீங்க இது ஒண்ணுமே இல்லை. இது ரொம்ப சிம்பிள். இது இதுக்கா பெருசா அறிவெல்லாம் தேவையில்லை. சொல்றதை செஞ்சு மனப்பாடம் மட்டும் முடிஞ்சது. சொல்றது செஞ்சு சரிங்கய்யா. சரி, நல்லா செஞ்சிருக்கேன். மறுபடியும் பேசுறேன். நன்றி.